கோட்டாபய ராஜபக்ச தொடர்பிலே இப்போது கோப் குழு வெளியிட்டிருக்கின்ற விசாரணை முடிவுகளிலே மிக பெரும் ஊழல் மோசடியிலே கோட்டாபய ராஜபக்ச ஈடுபட்டிருக்கின்றார். அதுவும் அரச நிறுவனம் ஒன்றுக்கு வர வேண்டிய 4 லட்சம் டாலர்கள் வரையிலான பணத்தை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு செல்கின்ற அடிப்படையிலே, அதுவும் தன்னுடைய நண்பருடைய நிறுவனத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற வேலையை கோட்டாபய ராஜபக்ச செய்திருக்கின்றார் அவருடைய மஹிந்தனுடைய ஆட்சி காலத்திலே என்ற விடயத்தை இப்போது கோப் குழு வெளியிட்டிருக்கின்றது. மேலும் மகர சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னணியிலே இப்போது பல தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. மகர சிறைச்சாலை கலவரத்தை தூண்டிவிட்டவர்கள் தொடர்பாகவும் இப்போது தகவல்கள் கசிய ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்க்க கிடைத்திருந்தது. குறிப்பாக ஐபிசி தமிழ் ஊடகத்திலே, பல ஊடகங்களிலே செய்திகள் தொடர்பாக தேடிக்கொண்டிருந்த போது ஐபிசி தமிழ் ஊடகத்திலே இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்திற்கு வர வேண்டிய ஒரு மிக பெரும் தொகையான பணத்தை, அதுவும் 4 லட்சம் டாலர்கள், 4 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வரையிலான பணத்தை, மாதாந்த வருமானத்திலே 80% கிட்டத்தட்ட 3,20,000 டாலர்கள் வரையிலே ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று, அதுவும் தன்னுடைய நண்பருடைய நிறுவனம் நிசங்க சேனாதிபதி என்று சொல்லப்படுகிற நபருடைய அவன்கார்ட் நிறுவனத்துக்கு செல்கின்ற வகையிலே அவர் அந்த வேலையை செய்திருக்கின்றார். ஒரு மிக பெரும் மோசடியை, அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பணத்தை அப்படியே தனியாருக்கு கொடுத்த வேலையை செய்திருக்கின்றார் கோட்டாபய ராஜபக்ச என்ற அடிப்படையில் அந்த ஊடக நிறுவனத்தில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, அவர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே ரெக்னா லங்கா என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே இயங்குகின்ற அரச சார்புடைய இந்த பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகின்ற நிறுவனம், கடல்சார் பாதுகாப்பாக இருக்கலாம், ஆயுத களஞ்சிய பாதுகாப்பு, அதோடு உட்கட்டமைப்பு தொடர்பான பாதுகாப்புகள் என்று பலதரப்பட்ட பாதுகாப்புகளை வழங்குகின்ற இந்த ரெக்னா லங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதுகாப்பு நிறுவனம், இது அரசுக்கு கீழே இயங்குகின்ற நிறுவனம். இதற்கு, இந்த பாதுகாப்பிற்காக கிட்டத்தட்ட மாதாந்தம் இந்த நிறுவனத்திற்கு 4 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வரையிலே பணம் வந்து கொண்டிருந்ததாம். ஒவ்வொரு மாதமும் 4 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வரையிலான பணம் வந்து கொண்டிருந்ததாம். காரணம், கடல் பாதுகாப்புகள்லாம் இவர்கள் தான் செய்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிறுவனத்திற்கு வர வேண்டிய பணத்தை, குறிப்பாக எவன்ஹார்ட் நிறுவனம், ஏற்கனவே பல வழக்குகளிலே சிக்கியிருக்கின்ற நிறுவனம் தான் இந்த எவன்ஹார்ட் நிறுவனம் என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனம். அந்த எவன்ஹார்ட் நிறுவனத்திற்கு செல்கின்ற வகையிலே கோட்டாபய ராஜபக்ச ஒரு ஒப்பந்தம் ஒன்றின் அடிப்படையிலே அதனை அப்படியே தனியார் மயப்படுத்தி விட்டாராம். அதாவது ரெக்னா லங்காவுக்கு வர வேண்டிய பணத்தை, அரச நிறுவனத்திற்கு வர வேண்டிய பணத்தை தனியாரான எவன்ஹார்ட் நிறுவனத்திற்கு செல்கின்ற வகையிலே கோட்டாபய சில ஒப்பந்தங்களை செய்தாராம். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தபோது, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கோட்டா இருந்தார் என்றால் அண்ணன் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலம், தம்பிமார்கள், தம்பியான பெசில் மிக முக்கியமான அமைச்சு பதவி, மூத்த அண்ணனான சமல் மிக மிக முக்கியமான அமைச்சு பதவிகள் என்று வகித்து கொண்டிருந்த காலப்பகுதி தான் அந்த காலப்பகுதி. எனவே அந்த காலகட்டங்களில் இடம்பெற்ற மிக முக்கியமான மோசடி தொடர்பாகத்தான் கோப் குழு விசாரணை ஒன்றை நடத்தி இப்போது விடயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றதாம். கிட்டத்தட்ட 4 லட்சம் அமெரிக்க டாலர்கள் பணத்திலே 80% பங்கை, அதாவது 3,20,000 டாலர்கள் வரையிலான அந்த பணத்தை எவன்ஹார்ட் நிறுவனத்திற்கு செல்கின்ற வகையிலே ஒப்பந்தத்தினூடாக தனியாருக்கு கொடுத்து விட்டாராம் கோட்டா என்ற தகவலைத்தான் அந்த செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கோப் குழு இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றதாம். குறிப்பாக இந்த சேனாதி யார்? இந்த சேனாதி, அதாவது நிசங்க சேனாதி, அது கோட்டாபய ராஜபக்சனுடைய மிக நெருங்கிய கூட்டாளியாம், மிக நெருங்கிய உறவு வட்டாரத்தை சேர்ந்தவர் தானாம் நிசங்க சேனாதிபதி என்று சொல்லப்படுகிற நபர். அவருக்கு சொந்தமான நிறுவனம் தான் இந்த எவன்ஹார்ட் நிறுவனமாம். இது ராஜபக்சக்களுக்கும் பங்கு இருக்கின்றது என்பது இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது. எனவே அந்த நிறுவனத்திற்கு தான் இந்த பணம் எல்லாம் சென்றதாம். அதன் பின்னர் நல்லாட்சி கால அரசாங்கத்திலே ரணில் மைத்திரி காலத்திலே அந்த எவன்ஹார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான பல நிறுவனத்துக்கு சொந்தமான பல விடயங்கள் விசாரணையிலே வெளிவந்து, அதுக்கும் ஒரு கப்பல் முடக்கப்பட்டு அதிலே பல ஆயுதங்கள் எல்லாம் இருந்து, எனவே அது முடக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த எவன்ஹார்ட் நிறுவனத்தினால் அரசுக்கு பல மில்லியன் கணக்கான பணம் இழப்பு ஏற்பட்டிருக்கிற அடிப்படை விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. பின்னர் கோட்டா ஜனாதிபதியானவுடன் அத்தனையையும் மூடி மறைத்து விட்டார் என்பது மிக முக்கியமான விடயம். இப்போது மீண்டும் அனுர ஜனாதிபதியானவுடன் அதை அத்தனையும் தூசி தட்டி இப்போது இந்த விடயங்களை, அதாவது இந்த எவன்ஹார்ட் நிறுவனத்தினை செயலிழக்கின்ற வேலைகளை அவர் செய்து வருகின்றாராம். குறிப்பாக எவன்ஹார்ட் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த கடல்சார் பாதுகாப்பு 2025 ஆண்டு ஜனாதிபதியாக அனுர
அனுரகுமார் திசாநாயக்க வந்தவுடன் அந்த விடயங்கள் அத்தனையும் பறித்து விசேட வர்த்தமானியினூடாக மீண்டும் கடற்படைக்கு கீழே கொண்டு வந்திருக்கின்றாராம். அதே போன்று ஒவ்வொரு பாதுகாப்பு பகுதிகளையும் இந்த எவன்கார்ட் நிறுவனத்திற்கு கீழே இருந்த ஒவ்வொரு பாதுகாப்பு பகுதிகளையும் இந்த ரெக்னா லங்கா போன்ற நிறுவனத்திற்கு கீழே கொண்டு வந்ததனால் இந்த எவன்கார்ட் நிறுவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கின்ற வேலையை அனுரவும் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மிக பெரும் ஒரு மோசடியை, அதுவும் மிக முக்கியமான அமைச்சு பதவிகளிலே அண்ணன் தம்பிமாரெல்லாம் இருக்கின்ற போது, அண்ணன் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டா தான் 4 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வரையிலான பணத்தை, அரசுக்கு வர வேண்டிய பணத்தை அப்படியே திசை திருப்பி தனியார் நிறுவனமான இந்த நிசங்க சேனாதிக்கு கீழே இருந்த எவன்கார்ட் நிறுவனத்துக்கு கொடுத்ததனூடாக மிக பெரும் மோசடியை செய்திருக்கின்றார் என்ற விடயத்தை இப்போது கோப் குழு வெளியிட்டிருப்பதாக, அல்லது கோப் குழு விசாரணைகளே இந்த விடயங்கள் வெளிவந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த மகர சிறைச்சாலை சம்பவம் இலங்கையிலே, அதுவும் அனுர ஆட்சியிலே இப்போது இந்த சிறைச்சாலை சம்பவங்கள் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தார்கள், இன்னும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்திலிருந்து எல்லோரும் வெளிவராத சூழ்நிலையிலே நேற்றைய தினம் ஆரம்பித்திருந்தது இந்த மகர சிறைச்சாலை சம்பவம். மாலை வேளையிலே இந்த மகர சிறைச்சாலை சம்பவம் ஆரம்பித்திருந்தது. குறிப்பாக ஊரடங்கு போடுகின்ற அளவிற்கு ஒரு மிக மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றதாம். இப்போது இது தொடர்பாக நீதியமைச்சர் அரசன நாணயக்கார தகவல் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த மகர சிறைச்சாலை சம்பவமானது நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை போன்றது அல்ல. மாறாக நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகளுக்குள்ளே இடம்பெற்ற பிரச்சினை, பின்னர் காவலாளிகள் மீதும் தாவியதால் தான் இந்த பிரச்சனை இடம்பெற்றிருந்தது. அதில் அந்த விடயமும் போதைப் பொருளை மையமாக கொண்டதுதான். அதே போன்றுதான் மகர சிறைச்சாலை சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். இது நேரடியாக காவலாளிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாம், அதாவது கைதிகளினால் திட்டமிட்டு காவலாளிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் இதுவும் போதைப் பொருள் வலையமைப்பை மையமாக கொண்டதுதான் என்பதை சொல்லியிருக்கின்றாராம். விசேடமாக இந்த போதைப்பொருள் ஒழிப்புக்காக ஒரு மிக முக்கிய அதிகாரி ஒருவரை அந்த இடத்திற்கு மகர சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர் வந்ததிலிருந்து தான் அவருக்கு எதிராக கைதிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள். இந்த அவருடைய அலுவலகம் தான் தீ வைக்கப்பட்டதென்றும் சொல்லப்படுகிறது. ஏன் எதற்காக என்றால் மகர சிறைச்சாலைக்குள்ளே செல்கின்ற அத்தனை போதைப் பொருட்களும் தடை செய்யப்பட்டு விட்டதாம். போதைப் பொருட்கள் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு, மதுபானங்கள் அல்லது மது வகைகள் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு கடும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு விட்டதாம். எந்த விதமான போதைப் பொருட்களும் எப்படியும் உள்ளே நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதனால் கைதிகள் விசனமடைந்திருக்கின்றார்களாம். அந்த கைதிகள் தான் தங்களுக்குள்ளே திட்டம் தீட்டி இந்த அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இடம்பெற்ற விசாரணைகளிலே போதைப் பொருள் உள்ளே வரவில்லை என்பதால் ஏற்பட்ட விரக்தி தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையுமே தான். சிறைச்சாலைக்குள்ளே முதல் அதன் சிறையிலிருந்து பலரை சும்மா விசாரிக்கின்ற போது சொல்வார்கள், சிறைக்குள்ளே என்னத்தையும் நாங்கள் வாங்கலாம், வெளியே போன்றான் காசு இருந்தால் என்னத்தையும் வாங்கலாம் என்ற அடிப்படையில் சொல்வார்கள். அந்த அளவுக்கு சிறைச்சாலைக்குள்ளே அத்தனை விடயங்களும் ஊடுருவி இருந்தது இதற்கு முன்னர். ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு நடவடிக்கைகளில் ஒன்று போதை ஒழிப்பு என்பது மிக முக்கியமான விடயம். அந்த நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொள்வதன் காரணமாக இந்த சிறைக்குள்ளே இருப்பவர்களுக்கு போதைப் பொருள் கிடைக்காமல் போகின்றது. இப்போது அவர்கள் தலையை கொண்டே சிவரிலே முட்டுகின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். காரணம் போதைப் பொருள் இல்லாதனால். இதை அவர்கள் அப்படி அதிகாரிகள் மீது காட்டியிருக்கின்றார்களாம். இதுதான் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம். இந்த மகர சிறைச்சாலை சம்பவத்திலே ஒரு கைதி உயிரிழந்திருக்கின்றார், 7 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இதிலே 4000 வரையிலான, அது ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலை என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையை விட மிகப்பெரியதான், 2 மடங்கு பெரியதன் சொல்லப்படுகிறது. 4000 வரையிலான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பலதரப்பட்ட கைதிகள் இருந்தார்களாம் அந்த சிறைச்சாலைக்குள்ளே. எனவே அதிலே இடம்பெற்ற மோதலிலே தான், அதிலே இடம்பெற்ற குழப்ப நிலையிலே தான், பதற்ற நிலையிலே தான் அங்கே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே போலீசாரினுடைய மிக முக்கியமாக அந்த சிறை கைதிகள் தாக்கியது என்னென்னத்தை என்று பார்க்கின்ற போது பல புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றது. சமையலறையை தீயிட்டெரித்து நாசம் செய்திருக்கின்றார்கள், மருத்துவமனையை தீயிட்டெரித்து நாசம் செய்திருக்கின்றார்கள் அங்கிருந்த சிறை கைதிகள். அதே போன்று நாங்கள் முன்னரே சொல்லியிருந்த அந்த தலைமை பாதுகாப்பு அதிகாரி தங்குகின்ற அலுவலகம் தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது, அடித்து உடைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாக பல பகுதிகளை இந்த சிறை கைதிகள் அடித்துடைத்து நாசம் செய்திருக்கின்றார்களாம். பல சிறை காவல் இருந்தவர்கள், அதாவது பல சிறை கைதிகள் வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணி
இந்த கலவரத்தின் பின்னணி அல்லது இந்த மோதலின் பின்னணி போதைப் பொருள் உள்ளே வராதால் ஏற்பட்ட விரக்தி தான். இதனால் தான் அதிகாரிகள் மீது அதனை காட்டியிருப்பதாக இப்போது நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு. எனவே இப்போது ஒவ்வொரு சிறைகளிலும் இந்த கலவரங்களின் இடம்பெறும் காரணம் போதைப் பொருள் உள்ளே இருப்பவர்கள், நாம் குறிப்பாக இந்த காலி பூசா சிறையில் இருப்பவர்கள் மிக பெரும் பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்கள். அவர்களை சொல்லப்போன அந்த கரக்கட்டா உட்பட பலரெல்லாம் அங்கே தான் இருக்கின்றார்கள். மிக பெரும் மோசமான விளைவுகளை செய்துவிட்டு உள்ளே இருப்பவர்கள். அப்படி இருக்கின்ற இந்த வெளிக்கடை சிறையாக இருக்கலாம், மகர சிறையாக இருக்கலாம், நீர்கொழும்பு சிறையாக இருக்கலாம், அப்படி பெரிய பெரிய சிறைகளில் இருப்பவர்கள் எல்லோருமே பல கைதிகள் பாதாள உலக குழுக்களோடும் போதைப் பொருட்களோடும் தொடர்புடையவர்கள் தான். அவர்களுக்கு போதைப் பொருள் செல்லவில்லை என்றவுடன் அவர்கள் இதனை செய்கின்றார்கள். பின்புலத்திலே ஏதோ ஒரு அரசியல் விளையாடுவது போன்றும் தெரிகின்றது. காலப்போக்கிலே அந்த உண்மைகளும் வெளிவந்துவிடும். பற்றாக்குறைக்கு நாமல் ராஜபக்சவும் சொல்லியிருக்கின்றார், இந்த அரசினுடைய கைகாலாகாத தன்மைதான் இந்த கலவரங்களுக்கு காரணமாம். இந்த அரசாங்கம் சிறை கைதிகளுக்கு சரியான முறையிலே சிறை கைதிகளை நிர்வாகம் செய்ய முடியாததால் தான், சிறைச்சாலைகளை நிர்வாகம் செய்ய முடியாததால் தான் இந்த கலவரங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது என்ற அடிப்படையில் நாமல் ராஜபக்சவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இந்த அரசாங்கத்துடைய தோல்விதான் இந்த சிறை கலவரங்களுக்கு காரணம் என்ற அடிப்படையிலும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.